பிரைஸ் அலாட் இந்த நாளில் கூட நிறைய ரிஜெக்ஷனை வாழ்க்கையில் பார்த்து பார்த்து எனக்கு எப்போ ஒரு உயர்வு வரும், என் நிலைமை இப்படியே போயிடுமா, எனக்கு எலும்பி நிற்க கூட பலன் இல்லை அப்படின்ற நிலமையில கடந்து போயிட்டுருக்கீங்களா? அவங்கள தைரியப்படுத்த கர்த்தர் இப்படியா ஒரு வார்த்தை சொல்கிறாரு. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே முளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மீன் யாரெல்லாம் உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லார் கண்களுக்கு முன்பாக ஏசப்பா உங்களை உயர்த்தி வைக்கிற நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி சொல்கிறாரு. அது கர்த்தர் தான் உங்கள் வாழ்க்கையில் செய்வேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாரு. இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற பாடுகள் நாளைக்கு வரப்போற மகிமைக்கு சமானம் சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. அதனால உங்களை உயர்த்துற நேரம் வந்துருச்சு, அது இன்றைக்குன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. அந்த வார்த்தையை நம்புங்க, விசுவாசிங்க. அந்த வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா அந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லிருக்கிறபடி ஏசப்பா தள்ளப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையை உயர்த்தி வைத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீங்க அப்படியே செய்துட்டீங்க. மீட் பிரேஸ்வே மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வேர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless you.